கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். இந்த 2024 ஆண்டு முடிந்து 2025 இந்த புதிய ஆண்டில் தேவனுடைய பரிபூர்ண கிருபை உங்களுக்கு உண்டாகும்படியாய் நான் இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த ஆண்டு பரிபூர்ணத்தின் ஆண்டு. ஏற்கனவே அற்புதத்தின் ஆண்டுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது பரிபூர்ணத்தின் ஆண்டு. பரிபூரணம்னா என்னப்பா? பூரணம் என்பது ஒரு முழுமையை குறிக்கிறது. ஒரு பக்கெட்டில், ஒரு பானையில் தண்ணி இருந்தது. அந்த தண்ணி ஃபுல்லாக இருந்ததுன்னா அது பூரணமாக நிறைஞ்சிருக்கு. பரிபூரணம் அப்படின்னா நிரம்பி வழியுதுன்னு அர்த்தம். இன்னும் நிறைஞ்சி வழியுது. ஆசீர்வாதங்கள் அளவில்லாது இருக்கிறது. போதும் போதுன்ற அளவுக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் பரிபூரணம். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு பரிபூர்ணத்தின் ஆண்டு. அப்போஸ்தலர்கள் 4வது அதிகாரத்தில் 33வது வசனமானது இப்படி சொல்லுகிறது. அப்போஸ்தலர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அவங்க சாட்சி சொன்னாங்களாம். அப்போ அவர்கள் பரிபூர்ண கிருபை பெற்றுக்கொண்டார்களாம். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை நம் வாழ்க்கையில் வரும்போது நாம் பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர்களாய் மாறுகிறோம். ஆமென். ஏன்னா அதுக்கு தான் அவர் பூமிக்கு வந்தார், ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டுக்கொள்ள. ஏதோ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. நான் பிறந்ததுலேருந்து கிறிஸ்டியன் இல்லை. எனக்கு ஒரு வியாதி, அதனால நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன் இல்லை. என் மனைவி கிறிஸ்டியனாக இருந்தா, நான் இந்து, ஏதோ கல்யாணத்துக்காக நான் ஞானஸ்நானம், அதாவது சர்ச்சில் கல்யாணம் பண்ணேன், அதுக்காக இல்லை. அது இல்லை. அது மாதிரி பெண்களும் சொல்லலாம். அது இல்லை. வியாதியில் இருந்தேன், எனக்கு சுகம் கொடுத்துட்டாங்க, நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், கிறிஸ்டியனாக மாறிட்டேன், அது இல்லை. இதெல்லாம் உலகத்து காரியங்கள். ஆனால் அப்போஸ்தலர்கள் எப்போ பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையை, உயிர்த்தெழுதலை பற்றி சாட்சி சொன்னாங்க. நாங்கள் தான் சாட்சி, அவரை பார்த்தோம். அப்போ இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையை உங்கள் வாழ்க்கையில் அனுபவித்த நீங்கள் மற்றவர்களிடம் இயேசு கிறிஸ்துவை பற்றி சாட்சி சொல்பவர்களாக இருந்தால் உங்களுக்கு பரிபூர்ண கிருபை இந்த ஆண்டு. ஹல்லேலூயா. சிலர் வெட்கப்படுவாங்க. நான் எப்படி எவ்வளவோ ஆசீர்வாதம் வாங்கியிருப்பாங்க. அவங்க சொல்லும் போது சொல்லுவாங்க, அந்த ப்ரேயர் பண்ண வரும்போதெல்லாம் அவங்க சொல்கிறத பார்த்தா, இந்த நிலைமைக்கு இப்படி ஆசீர்வதித்தாரா அப்படின்னு நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். அப்போ நாங்கள் கேட்போம், யார்கிட்டனாலும் இதை சாட்சி சொல்லியிருக்கீங்களா? இல்லை. அன்னைக்கு சொல்லுன்னு தான் சொல்கிறார். நான் செஞ்சதை போய் சொல்லு அப்படின்றார். சிலரை சொல்லாதன்றார். அப்போது இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையில் செய்த அற்புதங்கள் மாத்திரம் இல்லை, அவர் ஜீவனுள்ளவர். இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்ல தேவன் அவர் ஒருவரே. ஆனால் மனிதர்களுடைய பாவங்களுக்காய் அவர் பூமிக்கு வந்தார். அவர் தான் மக்களுடைய பாவத்தை சுமந்து தன் ஜீவனை ஜீவ பலியாய் கொடுத்து நமக்கு நித்திய ஜீவன் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் அவர் மரித்தார். மரித்த தேவன் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் உயிர்த்தெழுதலின் வல்லமை இன்றைக்கும் அது அற்புதங்களையும் அடையாளங்களையும் கொண்டு வருகிறதுன்னு சொல்லி நம்ம யார்கிட்ட நம்ம ஆண்டவரை குறித்து, அவர் உயிர்த்தெழுதலின் வல்லமைகளை நாம் சொல்லி வியாதியஸ்தரை சுகப்படுத்துகிறோமா? கஷ்டப்படுறவங்களுக்கு விடுதலை கொடுக்குறோமா? பிசாசுகளை விரட்டுகிறோமா? அந்த நாமத்தினால அவர் அதை சொல்லி அவர்களை விடுதலை பெறும்படியாய் பாவத்திலிருந்து அவங்களை விடுவிக்கிறோமா? இப்படிப்பட்ட அந்த அப்போஸ்தலர்கள் ஊழியத்தை போல இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாட்சியை நாம் பகிரும்போது நமக்கு பூரண ஆசீர்வாதம். அதில் எந்த லாபமும் நமக்கு வேண்டியதில்லை. சொன்னால் போதும். ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை பற்றி
என்னோட நாமத்தை சொல்றதுக்கு யாராவது வெட்கப்பட்டா, நானும் என் வருகையின் போது உங்களை குறித்து பிதாவின் இடத்தில் நான் பரிந்து பேசுவதற்கு நான் வெட்கப்படுவேன்றார். நான் சொல்ல மாட்டேன்றார். தெளிவா எழுதியிருக்கிறார் ஆண்டவர். அவரை பற்றி நாம் என்ன சொல்ல வேண்டும்? அவர் உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாம் சொல்ல வேண்டும். எங்கேயும் நடக்கல, யாருக்கும் நடக்கல. உலகத்தின் ஒரே அற்புதம் அதுதான். இதுவரைக்கும் அது எந்த மகானா இருக்கட்டும், எந்த தெய்வமும் செத்து போய் மறுபடியும் உயிரோடு எந்திரிச்சுன்னு வரவே இல்லை. இல்லையா? கல்லு சிலையா அந்த மாதிரி அவங்க வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நம் தேவன் ஒரு மாமிசமாய் பூமிக்கு வந்தார். மாமிசமாய் பூமிக்கு மனிதனை போல வந்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுதலின் வல்லமை, அவர் இரத்தம் சிந்தி நம்மை மீட்டு கொண்டு அதற்காகவே வந்தார். அந்த அந்த அவருடைய சித்தம், பிதாவின் சித்தம் நிறைவேற்றணும்னு அவர் என்ன பண்றாரு? அவர் திருப்பி அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையானது பலத்த காரியங்களை செய்தது. அதை நாம் சாட்சியாய் சொல்லணும். அப்போஸ்தலர்கள் அதைத்தான் சொன்னாங்களாம். அவங்க மேலே பரிபூர்ண கிருபை உண்டாயிற்றான். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம வெட்கப்பட்டுக்கிட்டு இருக்கோமா? எத்தனையோ நன்மைகளை வாங்கி அனுபவிச்சுட்டு அதை ரகசியமாக பாதுகாத்துக்கிட்டு இருக்கோமா? சொல்கிறதுக்கு நமக்கு வெட்கமாக இருக்கா? அவர் உயிர் தெழுந்தாருன்னு நம்ம சொல்கிறோம்ல, அவர் உயிர் தெழுந்தது சத்தியம், உண்மைதானே? அப்போது அப்போஸ்தலர்களைப் போல நாமும் அவர் உயிர் தெழுதலுக்கு சாட்சியாய், அதுக்கு நீங்களும் நானும் தான் சாட்சி. நம்ம மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவருடைய நாமத்தில் மீண்டும் பிறக்கிறோம்ல, அதுக்கு அடையாளமாக தான் அப்படி பண்ணுறோம். உயிர் தெழுகிறோம், திருப்பி மறுபடியும் பிறக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நாம் அவருடைய பாவங்கள் கழுவப்பட்டு செத்து போயிடுறோம். அப்புறம் அவருடைய நாமத்தில் மீண்டும் உயிரோடு எழும்புகிறோம். பிரியமானவர்களே, எத்தனை பெரிய ஸ்லாக்கியம் தெரியுமா? கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. நீங்களும் நானும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அப்போ ஏன் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் கஷ்டங்கள்லாம் இருக்குது? தேவனுடைய சித்தம் நம்ம செய்கிறதில்ல. அவரை நம்ம உண்மையாய் பயபக்தியுடன் நம்ம தொழுது கொள்ளணும். இப்போது பரிபூர்ண நமக்கு கிருபெல்லாம் கிடைக்குது, இல்லைன்னு சொல்லலை. அது கிருபன்றது இலவசமாக அவர் நம்ம கொடுக்குறது, நம்ம தகுதிக்காக இல்லை. அவர் அன்பின் நிமித்தமாய் நமக்கு கிடைக்கிற ஒரு கிஃப்ட்டு தான் கிருபை. ஏன்னா இது கிருபையின் காலம். அந்த பரிபூர்ண கிருபை நமக்கு உண்டாக வேண்டுமானால், அப்போஸ்தலர்கள் எப்படி இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு அவர்கள் சாட்சியாய் நின்றார்களோ, இந்த தேவனுடைய சத்தியத்துக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் வேதத்தின் வார்த்தைகளுக்கும் நாம் சாட்சியாக நிற்க வேணும். உலகத்தில் 1000 பேர் தப்பு பண்ணலாம், நம்ம தப்பு பண்ணக்கூடாது. உலகத்தில் 1000 பேர் பொய் சொல்லலாம், ஆனால் நம்ம பொய் சொல்லக்கூடாது. உலகத்தில் 1000 பேர் பொய் சாட்சி சொல்லலாம், நம்ம பொய் சாட்சி சொல்லக்கூடாது. இப்படி அவர் உயிர்த்தெழுதலுக்கு நாம் சாட்சியாய் நிற்கும்போது பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். இந்த ஆண்டு நிச்சயமாகவே உங்களுக்கும் எனக்கும் பரிபூர்ண ஆசீர்வாத கிருபையின் ஆண்டு. விசுவாசிப்போமா? God bless you.